நிஜமா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்க அம்மாவோட பழைய பர்ஸ்ல 2021 ஜனவரி மாசம் சில்வர் வாங்கின பில் இருந்துச்சு. 26 கிராம் சில்வர் வாங்கியிருக்காங்க. 1 கிராம் சில்வருக்கு போட்டிருக்க ரேட்டு 69 ரூபாய். இன்னைக்கு 1 கிராம் சில்வர் ரேட்டு 269 ரூபாய். ஆனா அந்த பர்ஸ்லயே கொஞ்சம் கருத்து போன சில்வர் நகைங்க இருந்துச்சு. சில்வர் ரேட் இன்னும் வேற ஏறுங்கிறாங்க. இது அப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு சில்வர் கிளீனிங் லிக்விட் வாங்கியிருந்தேன். நிறைய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா இது கெமிக்கல் பேஸ்டு அண்ட் பிளாஸ்டிக் பவுல் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது அழுக்க மட்டும் தான் எடுக்கும், சில்வரை வந்து கரைக்காதுன்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஒரு புது நகைக்கு பக்கத்துல இந்த நகையை வைக்கிறேன். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பவுலுக்குள்ள போட்டுட்டு இந்த லிக்விடை மேலே ஊத்துறேன். ஊற்றும் போதே கலர் மாறிடுச்சுங்க. செம்ம இன்ஸ்டன்ட் ரிசல்ட். என் ஒய்ஃபும் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. லிட்ரலி இன்ஸ்டன்ட்டா புது நகையாயிருச்சு. செம்மையா கருத்து போயிருந்துச்சு. இப்போ அந்த லிக்விட்ல நல்லா டிப் ஆகிற அளவுக்கு உள்ள ஊற்றி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். இன்ஸ்டன்ட்டாவே கலர் மாறிடுச்சுங்க. லிட்ரலி நோ ரப்பிங், நோ ஸ்க்ரப்பிங், நோ பிரஷிங். அந்த லிக்விட்ல நல்லா உள்ள டிப் ஆகிருக்கணும், அவ்வளோதான். அண்ட் வீட்டில் இருக்க எல்லா சில்வர் நகையும் தேடி பிடிச்சி உள்ள போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னர் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. சேஃப்டிக்கு நான் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தான் எல்லா நகையும் வெளியே எடுக்கிறேன். அந்த லிக்விட் ஃபுல்லாக பிளாக் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரு செட் ஆஃப் நகை எடுத்து உள்ள போடுறேன். ஸோ இந்த லிக்விட்ல இன்னுமே அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. உள்ள போட 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 கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ஐட்டத்தை பாருங்க எப்படி கருகருன்னு இருக்கு. சில்வர்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் உள்ள போட்ட உடனே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு ஆள் கிட்ட எது புதுசு எது பழசுன்னு கண்டுபிடிக்க சொன்னா பழசை தான் புதுசுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ புதுசா இருக்கு பாருங்க. இப்பதான் ஷோரூம்ல பில்ல போட்டு வாங்கிட்டு வர மாதிரி பல பல பலன்னு இருக்கு. அவ்வளவுதான். நகையெல்லாம் வெளியே எடுத்தாச்சு இப்போ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த லிக்விட் எடுத்து ஓரமா வச்சிருங்க. சின்ன பசங்க கையில பற்றாம. இன்னொரு பவுல்ல க்ளீன் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் சோப் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நகையும் இப்போ உள்ள போட்டுருங்க. அந்த கெமிக்கல் எல்லாம் வெளியே போற வரைக்கும் சோப்ல நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க. தென் இந்த சோப் வாட்டரை கீழே ஊத்திட்டு ஃப்ரெஷ் வாட்டரை போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வாட்டர் மாத்திட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். தென் இந்த நகை ஞாபகம் இருக்கா? எவ்வளவு கருத்து இருந்தது, இப்போ எப்படி ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசா இருக்கு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு வாங்கினது இப்போ என் பொண்ணுக்கு போட போறேன். அது மட்டும் இல்ல, எல்லா பழைய நகையுமே புத்தம் புதுசாயிருச்சு. தென் இந்த ஈர நகையை ஒரு துண்டுல போட்டு நல்லா தொடச்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளி விற்கிற ரேட்டுக்கு நீங்க பாட்டு பழைய நகை போய் விற்கிறேன்னு சொல்லி ஏமாறாதீங்க. கம்மி காசு தான் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி புதுசாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.